மின்துறையா முதியோர் இல்லமா தொடர்ந்து ஓய்வு பெற்றவர்களை பணியில் அமர்த்துவதை கண்டித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் கண்டன ஆர்ப்பாட்டம். இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் புதுச்சேரி மாநில தலைவர் கௌசிகன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மத்திய குழு உறுப்பினர் ஆனந்த், மாநில செயலாளர் சஞ்சய் சேகரன், மாநில பொருளாளர் ரஞ்சித்குமார் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். மாநில குழு உறுப்பினர் ஜெயராஜ் நன்றி கூறினார். மாநில செயற்குழு உறுப்பினர் லீலாவதி, மாநில குழு உறுப்பினர்கள் நிலவழகன், ஜெயபிரகாஷ் சிந்து, சத்யா ஸ்ரீதர், ஜெஸ்டின் அஜித், இடைக்கமிட்டி உறுப்பினர்கள் தாமோதரன், கமலவேலன் அரசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் படித்து முடித்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வேலைக்காக பதிந்து காத்திருப்பவர்கள் சுமார் 3.5 லட்சம் பேர் இருக்கும் என்று தெரிய வருகிறது. நாடு முழுவதும் மத்திய மாநில அரசு துறைகளில் சுமார் 60 லட்சம் காலி பணியிடங்கள் உள்ளது. குறிப்பாக புதுச்சேரி மாநிலத்தில் 10,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக நிரப்பப்படாமல் உள்ளதை இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் கண்டிக்கிறது. புதுச்சேரி மாநிலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் 10,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் படித்து முடித்து வெளிவருகின்றனர். குறிப்பாக பொறியியல் மற்றும் ITI படித்த பட்டதாரிகள் ஆயிரக்கணக்கானோர் மின்துறையில் வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் காத்து கிடக்கும் சூழலில் புதுச்சேரி மின்துறையில் ஓய்வு பெற்ற ஊழியர்களை பணியமர்த்துவது இளைஞர்களின் வேலைவாய்ப்பை பறிக்கும் செயலாகும். 2022ஆம் ஆண்டு இதேபோல பணியமர்த்தியதை இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் கண்டித்து போராட்டத்தை நடத்திய போது சற்று பின்வாங்கிய அவர்களை திருட்டுத்தனமாக பணியமர்த்தியது மின்துறை. மேலும் இளநிலை மற்றும் உதவி பொறியாளர் பணியிடங்களில் ஓய்வு பெற்ற ஊழியர்களை பணியமர்த்தும் முறை மின்துறை தனியார்மயம் ஆகும் வரை நீடிக்கும் என கூறியிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது. இவ்வாறான அறிவிப்பு ஒட்டுமொத்த புதுச்சேரி இளைஞர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும். ஆகவே புதுச்சேரி அரசு படித்து முடித்த தகுதியான இளைஞர்களை நிரந்தர பணியாளராகவும் மின்துறை தனியார்மயம் என்ற முடிவை முழுவதுமாக கைவிட வேண்டுமென இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் புதுச்சேரி மாநில குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது.